பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பரிசு வேதாகமத்திலே நம்மை குறித்து யார் என்று அடையாளம் காட்டுகிறதோ அவர்களாகவே நாம் இருக்கிறோம் என்றதான தலைப்பின் கீழ் வேத வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். அப்போ நீங்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அல்லது நீ என்று சொல்லி என்ன சொல்லியிருக்கிறதோ அவைகளையே நாம் விசுவாசித்து எப்பொழுது நாம் தேவனை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 1:18-19 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் அழிவுள்ள பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நாம் அழிவுள்ள பொன்னினாலும் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு விலைக்கரையுமே செலுத்த முடியாது, அவ்வளவு விலையுயர்ந்த ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதுனால நாம் எப்போது தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். என்னவென்று சொல்லி, கர்த்தாவே நீர் அழிவில் பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி தேவனை மையப்படுத்த வேண்டும். அழிவில் பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டதுக்காய் உம்மை சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கின்ற பிரியமானவர்களே. அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2:10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஜனம், இரக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. நாம் நம்முடைய ஒரு காலத்தில் நம்மை ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு குழுவுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ சொந்தக்காரன் சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப தேவன் நம்ம சொல்றாரு, அவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்று சொல்லி நம்ம சொல்கிறார். நம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறதுக்கு காரணம் என்ன என்றால், அவருடைய சொந்த ஜனத்துக்காக நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான நகரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ஜனமா மாற்றிருக்கிறாரு. அவருடைய இரக்கத்தை பெற்ற ஜனங்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகினால நாம் தேவனை ஆராதிக்கணும். கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனமா என்னை மாற்றினதற்காக நன்றி, என் மேல் நீர் இரக்கம் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்ம மேல இரக்கத்தில் ஐஸ்வர்யா இருந்ததுனாலே நம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்ம மேல இருக்க அக்கிரமத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கிறார். ஆகினால் தேவன் நம்ம மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவர் இரக்கம் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஜனங்களாக தேவனால் மாற்றப்பட்டு விட்டோம். கர்த்தாவினுடைய ஜனமாய் என்னை மாற்றினதற்காக நன்றி என்று சொல்லி சொல்லுவோம். ஏன் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுடைய நோக்கமே நாம் அவருடைய ஜனமா இருப்பதற்காகத்தான். சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நற்கள் செய்கிறதுக்கு பக்தி வாரியாக்கமுடையவர்களாகவும் அவருக்குரிய சொந்த ஜனங்களா இருப்பதற்கென்று அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் தேவனுடைய ஜனங்களாக மாற்றப்பட்டு விட்டோம். கர்த்தாவே நம்முடைய ஜனமாய் என்னை மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நம்முடைய இரக்கம் பெற்ற மனிதனாய் என்னை மாற்றினதற்காக நன்றி என்று சொல்லி தேவனை வயப்படுத்தும். எபிரேயர் 12:22-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் சியோன் மலையினிடத்துல வந்து சேர்ந்து விட்டோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஆகிய சியோன் மலையின் இடத்துல நாம் வந்து சேர்ந்து விட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் வந்து சேர்ந்து விட்டபடினாலே தேவனை நாம் மையப்படுத்தலாக இருக்கின்ற பிரியமானவர்களே, தேவனே உம்மிடத்துல நாம் வந்து சேர்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி தேவனை துதிக்கிறதாக இருக்கின்றோம். அவருடைய ஜனங்களாக அவரிடத்துல வந்து சேரும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக தேவன் நம்மை மாற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் எபிரேயர் 12:22-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேராளரிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியின் இடத்திற்கும் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் வந்து சேர்ந்து விட்டோம். கர்த்தாவிடத்தில் என்னை சேர்த்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை நாம் ஆராதிக்கிறதாக இருப்போம்.
உபாகம் 28 வாசிக்கும் பொழுது நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனால, கர்த்தாவே நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை எப்போதும் மையப்படுத்துங்க. அதே உபாகம் 28 வாசிக்கும் போது 28:3 பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 28:3 பார்க்கிறோம். 28:6 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப 28:3 பிரகாரமாய் நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தா, நீர் என்னை பட்டணத்திலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், வெளியிலும் ஆசீர்வதிக்க வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி என்று சொல்லி தேவனை மையப்படுத்தணும். உபாகம் 28:8 வாசிக்கும் போது நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தா, நான் கையிட்ட சகல பிரயாசத்திலும் நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். உபாகம் 28:12 வாசிக்கும் போது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவே, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாய் நீர் என்னை வைத்திருக்கிறீர். நான் கடன் வாங்குறனா இல்லாமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறனா இருப்பேன் என்று சொல்லி இங்க சொல்லி இருக்கிறதுக்காய் உம்மை சோத்திருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க வறுமையில் இருந்தாலும், கஷ்டத்துல இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நீங்க என்ன சொல்லுங்க? கர்த்தாவே, நான் கடன் வாங்குறனா இல்லாம அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறனா இருப்பேன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராய்ச்சி சொல்லி தேவனை மையப்படுத்துங்கள். அடுத்தாக வாசிக்கிறோம் ஏசாயா 43:2 வாசிக்கும் போது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லார். நீ அக்கினி ஜுவாலிகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில பற்றுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் என்று சொல்லி வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாம் விசுவாசிக்கிறதாக இருக்கின்ற பிரியமானவர்களே, அதை தான் நாம் அறிக்கை செய்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்னில் பொருளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம தண்ணீர்ல கடக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அக்னி ஜுவாலை நம்ம மேல பற்றான்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே, தண்ணீர் என் மேல் புரளாதபடி, அக்னி ஜுவாலை என்னை பற்றாதபடி என்னை பாதுகாக்கிறவன் இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராய்ச்சி சொல்லி தேவனை மையப்படுத்துவோம். ஏசாயா 44:21 வாசிக்கும் போது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே, நீர் என்ன நான் உம்மால மறக்கப்படுகிறதில்லை, அதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். தேவன் நம்ம மறந்தாத்தானே நமக்கு பிரச்சனை. தேவன் தான் நம்மளை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக அவரை நம்ம ஆராதிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை மறக்கிறது இல்லை, அதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராய்ச்சி தேவனை மையப்படுத்துவோம். ஏசாயா 48:17 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி சங்கீதத்தில் சொன்னதான தேவன், புரோஜனமானவைகளை எல்லாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி ஏசாயா 48:17 சொல்றார். புரோஜனமானவைகளை எல்லாம் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்னதான தேவன், இந்த புரோஜனமானவர்களாம் பார்த்து நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறதுனால கர்த்தர் தான் என்னை நடத்துகிற சொல்லி விசுவாசித்து, கர்த்தாவே, புரோஜனமானவைகள் எல்லாம் நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற தேவனாக கர்த்தரா இருக்கிறதுனால எனக்கு போதிக்கிறீர், எனக்கு ஆலோசனை தருகிறீர், நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுத் தருகிறீரே, அதற்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க தேவனை மையப்படுத்தலாக இருங்கள். ஏசாயா 58:11 வாசிக்கும் பொழுது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறதுனால கர்த்தாவே, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன் சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருப்போம். பிரியமான சங்கீதம் 119:92 வாசிக்கும் பொழுது உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஆகினால் வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்கள் நீ என்று சொல்லி என்னென்ன வார்த்தைகளை தேவன் சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம், தேவனை மையப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுமத்துகிறோம். நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பரிசு வேதாமத்தில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறீர்களோ அவையெல்லாம் எங்களுக்கு சொந்தமானதா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும். அவைகளை சொல்லி மையப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் அவைகளை பிடித்துக் கொண்டு உம்மை மையப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாக எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.